பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சீசர்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது சீசர்களோட எல்லாம் பேதுரு எல்லாம் கூட இருக்கும்போது தான் இந்த காரியம் சொல்கிறாரு. ஏன்னா அவர் சிலுவையில் மறிக்கிறதுக்கு அவர் வந்த நோக்கத்தை சொல்கிறாரு. அவர் வந்த நோக்கத்தை ஆண்டவர் இதுக்கு முன்னாடி உள்ள நாட்களில் நம்ம தியானித்தோம். பாருங்க, 21வது வசனத்தில், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆண்டவர் வந்த நோக்கத்துக்கான காரியங்களை சீசர்களோட பகிர்ந்துக்கிறாரு. அப்படி சொல்லும்போது தான் பேதுரு, ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாதே, இது உங்களுக்கு வேண்டாம், இதை அவன் கடிந்து கொள்கிறான், ஆண்டுகிட்ட கடிந்து கொள்கிறான். பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் மறுமொழியாக உடனே சொல்கிறாரு. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இதை சொல்கிறாரு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்? அவர் ரோல் மாடலாக நமக்கு வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்கிறார். அவர் மனுக்குலத்தில் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் அந்த பாடுகளை பட்டார், அந்த பாரமான சிலுவை சுமந்தார். கொல்கத்தா மலையிலே அவரை சிலுவையில் அறையிறதுக்கு முதலாவது அவரை யாராலும் கொல்ல முடியாது. அவர் தன்னோட ஜீவனை தானே தான் விட்டுறாரு. அவர் ஒப்பு கொடுக்குறாரு. அவரை பிடிக்க யாராலுமே முடியாது. அவரே வாலண்டியராக ஒப்பு கொடுத்தனால தான் இந்த காரியங்கள் ரோம சேவகர்னால செய்ய முடிந்தது. அவரை சிலுவையிலே அறிந்த எல்லா காரியங்களும் பார்க்கிறோம். அவர் மனுக்குலத்தை எல்லாருக்கும் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். பாருங்க, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி போகிற ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்களுக்கு இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகணும்னு விரும்புகிற எல்லாருக்குமே அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். முதல்ல நம்மளோட சுயம் சாகணுங்க. நம்மளோட சுயம் சாம்பலாய் மாறணும். ஆண்டவர் அதை முழுமையாக எதிர்பார்க்கிறார். நம்ம பாதி சுயத்தில் பாதி ஆண்டவருக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடாது. முழுமையான அர்ப்பணிப்பு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே உமக்குத்தான் சொந்தன்னு முழுமையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். நாம் சுயத்தில் இருக்கும்போது நம்மளை பற்றி யாராவது சொன்னால் நமக்கு கோபம் வரும், நமக்கு எரிச்சல் வரும். ஏன் என்னை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள்? நாம் மறுமொழியாக நாம் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஏற்படுவோம், இல்லை முகத்தை திருப்பிட்டு கோச்சிட்டு போவோம், இல்லை பொறாமை, எரிச்சல்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள், சண்டைகள் எல்லாம் எதனால் வருகிறது? நம்மளோட சுயம் சாகாதனால தான் அந்த காரியம் வருது. நம் சுயம் முற்றிலுமாக சாகப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, ஆபிரகாம் அவருக்கு ஆண்டவர் முன்னாடியே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஏன் அத்தனை வருஷங்கள் டிலே ஆகுது? அவரோட சுயம் சாகலை.
அவர் அந்த எலேசர் வீட்டில் வேலைக்காரன் அந்த எலேசரை தன்னுடைய இது அவரோட வாரிசாக நினச்சி ஃபஸ்ட்டு நினச்சார். அதுக்கப்புறம் இஸ்மவேல் ஆகாரோடைய இது இருந்து கிடைத்த பிள்ளை அந்த இஸ்மவேலை தன்னுடைய இது வாரிசாக நினச்சார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாராள் மூலமாகத்தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வரும், ஈசாக்கு வருவாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் அந்த வாக்குத்தத்தத்தை முழுமையாக விசுவாசிக்கிற வரைக்கும் அவருக்குள்ள நிறைய சுயத்தில் போராட்டங்கள் இருந்தது, சுயத்தில் முடிவெடுத்தார். அவர் கடைசியா அவருக்கு 100 வயது ஆனபோது அவரோட மாமிசெல்லாம் இனி எந்த பலனுமே கிடையாதுன்னு எல்லாமே முடிந்து ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் ஆண்டோடைய வேலை ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம எப்போ ஆண்டவரே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்ற வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தான் பான்ட்டு எப்போ நம்ம ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, அப்போ தான் ஆண்டோடைய வேலை ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா, இது சத்தியம். நம்மளுடைய இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. தன்னைத்தான் வெறுக்கணும். நம்ம மேலே ஒரு ஈடுபாடோ சுயத்தில் காரியமோ அப்படி எதுவுமே சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கவே கூடாது. சுயநலம் இருக்கவே கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சுயம் சாம்பலாய் மாறணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை, ஒவ்வொருவருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பாடுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, உபத்திரங்கள் இருக்குது, நிந்தைகள், நெருக்கங்கள், இடர்பாடுகள் எல்லாமே இருக்குது. அதுதான் சிலுவை. சிலருக்கு அவங்க வாழ்க்கையில் கணவர் சிலுவையாக இருக்கலாம், சிலருக்கு மனைவி சிலுவையாக இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகள் சிலுவையாக இருக்கலாம், சிலருக்கு சரீரத்தில் நோய்கள் வியாதிகள் சிலுவையாக இருக்கலாம், சிலருக்கு பொருளாதார நெருக்கடிகள் சிலுவையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பாடுபடாத கிறிஸ்தவ ஜீவிதம் கிடையாது. சிலுவை ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வடிவிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தின்படி நான் உபத்திரப்படுறது எல்லாமே நன்மைக்கே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சகலமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் பயப்படுகிறவர்களுக்கு என்று சொல்லப்படவில்லை, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லப்படவில்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அன்பு பிரதானமானது. அன்பு. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நாம் ஆண்டவர்கிட்ட முழுமையாக காண்பிக்கும்போது நம் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார். அது தீமையானாலும் நன்மையானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் என்ன வந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. நமக்கு இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் இருந்தால் வேற எதுக்கும் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. என் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவரோட வேலைக்காக நம்மளே ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். இந்த பூமியிலே மகளே எனக்காக வாழ்ந்து என்னோட காரியங்களை செய்து எனக்காக நீ இருந்து தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளை செய்து உன்னோட ஓட்டம் முடியும் போது திரும்ப என்னடையில் சேருன்னு சொல்லித்தான் ஆண்டவர் இந்த மண்ணுலகில் நம்மளை அனுப்புகிறார். அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்பப்பட்டவர்கள் நாம் பரலோக பிரஜை. அந்த உணர்வு எப்பவுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு உண்டானவர்கள் அல்ல. இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல. தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் அந்த இலையில தண்ணீர் ஒட்டாமல் அந்த தண்ணிக்குள்ளதான் அந்த இலை இருக்கும். ஆனால் தண்ணீர் அந்த இலையில ஒட்டாது.
அதே போல நாம் பரலோக பிரஜைகள் இந்த பூமியில அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த பூமி, இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்ததா இருந்தாலும், அக்கிரமம் நிறைந்ததா இருந்தாலும், எந்த பாவமும் நம்மளை ஆட்கொண்டு விடாதபடி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, உலகம் மாமிசம் பிசாசுக்கு எதிர்த்து நின்று செயல்படுகிறவர்களாக நாம் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்தினான். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொன்னார். நாமும் இந்த போதகத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷமா அறிவிக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எஸ், இந்த காலகட்டம் இனி காலம் செல்லாது. இது கடைசி காலம், இது கடைசி காலம். வயநாடுல பார்த்தோம், நிலச்சரிவுல கொள்ளை கொள்ளையாக ஜனங்கள், 3 கிராமங்கள் இருக்கிற இடமே தெரியாம நிமிஷத்துல போயிடுச்சு எல்லாமே. எர்த்குவேக் கேட்கிறோம், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சி, வெள்ளத்தினாலே அழிவு, யுத்தங்கள் செய்திகள் எல்லாமே கேள்விப்படுகிறோம். இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். ஆண்டவர் வருகை எந்த நிமிஷத்தினால இருக்கலாம். என் அருமை தேவ ஜனங்களே, இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னென்றால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்வோமானால் நம் சுயம் முதலில் சாக வேண்டும். நாம் நம்மளை நாமே வெறுக்க வேண்டும், நம்மளே வெறுக்கணும். நமக்குன்னு உள்ள சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி செல்ல வேண்டும். பாடுகள், உபத்திரங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரே, என் ஜீவனை உமக்காதானே ஐயா, நான் வாழ்வது உமக்காதானே, எனக்கு ஜீவன் தந்தது நீர்தானே ஆண்டவரே, என் நாசியிலே சுவாசம் இருப்பது உம்முடைய கிருபையே தானே ஆண்டவரே. அந்த உணர்வோடு மணவாளன் எப்ப வேணா வருவார். மணவாட்டியாகிய நாம் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக விழித்திருந்து விழிப்புடன் நாம் இருக்கும்போது, ஆண்டவர் வருகின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மாற்றுவோம். ஒன்றே ஒன்று, நம் இருதயம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் ஆண்ட. அதே போல நாமும் அந்த பரலோக ராஜ்யம் தேவன் இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்வதற்கு இந்த உலகத்தை நாம் ஆதாயப்படுத்த மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டீர்கள் ஒளிநடத்துக்கு வர அறியாத அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பின் விடுதலை நிச்சயம். அவரை விசுவாசித்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர்தான் உலக இரட்சகர், பாவத்திலிருந்து விடுதலை தருவோர் அவர்தான் என்று முழுமையாக விசுவாசித்து, எனக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் எனக்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காகத்தான் அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன், ரட்சிப்பு, நித்திய ஜீவன் உண்டு. இதைதான் ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள். உலகத்தின் பின்பு போயிட்டு இருக்கங்க, அப்படியே தேவனிடத்தில் திரும்புங்கள். யூட்டர்ன், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்படி அதே சிந்தனையோட மணவாளன் வரப்போகிற மணவாட்டியாகிய திருச்சபையாக நாம் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிறவர்களாக நாம் இருப்போமா? ஆண்டவர் அதைதான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மென்று மாறாதவரை அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு எப்போவுமே நீர் போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே. அப்போ அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடு நீர் ஆண்டவரே அப்பா வல்லமையாக இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தை முடைய நாங்கள் நடக்க எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்களே வெறுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே சுயநல திங்கிங் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை எல்லாம் சாகட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்களுக்குரிய சிலுவை எந்த பாடுகள், எந்த நஷ்டங்கள், இடபாடுகள் வந்தாலும் பொறுமையாக அதை ஆண்டவரே அதை சகித்து, ஆண்டவரே அந்த பாடுகளை ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவரே அப்பா சகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் நீர் விட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா, அந்த உபத்திரத்தின் பாதையிலும் நீர் ஆண்டவரே எங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே ஆவியானவரே நீர் பகிங்கரமாய் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனவாழ நீ எந்த நிமிஷத்தினாலும் உங்களுடைய வருகை இருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் எங்களோட ஆத்துமாவை ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமுள்ளலாக, எங்கள் சரீரம், எங்களோட இருதயத்தில் சிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் இருப்பது போல எங்களை பரிசுத்தக்கென்று அழைத்திருக்கிறேன். உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமுள்ளலாக, உண்மை பின்பற்றி செல்கிறவர்களாக, வேத வசனத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்படியாக அப்பா வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பாத்திரமாக எங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய ஆண்டவரே கிருபை நாளை நிரப்பி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கிய துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.